உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கந்தர் அலங்காரத்தினுடைய ஒவ்வொரு பாடலையும் நாம் சிந்தனை செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு கந்தர் அலங்காரத்தினுடைய 35வது பாடலை பார்த்துவிட்டு விளக்கத்தை காணலாம். பக்தி துறை இழிந்து ஆனந்தவாரி படிவதினால் புத்தி தரங்கம் தெளிவது என்றோ, பொங்குவெம் குருதி மெத்தி குதிகொள்ள வெம் சூரனை விட்ட சுட்டியிலே குத்தி தரம் கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே என்பது அருணகிரிநாதர் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தினுடைய 35வது பாடல். வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம். பக்தி துறை இழிந்து ஆனந்தவாரி படிவதினால் புத்தி தரங்கம் தெளிவது என்றோ. இப்போது அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார். என்னுடைய மனம் எப்படி இருக்கிறது தெரியுமா? என்னுடைய புத்தி, அந்த புத்தியிலே எண்ண அலைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்படி எண்ண அலைகள் ஓடிக்கொண்டே இருந்தால் எந்த ஒரு செயலிலும் என்னால் கவனம் செலுத்த இயலாது. புத்தி தரங்கம் தெளிவது என்றோ என்று சொல்லுகிறார். தரங்கம் என்றால் என்ன? அலை. தரங்கம் என்ற தமிழ் சொல்லுக்கு அலை என்று பொருள். தரங்கம்பாடி என்றொரு ஊர் இருக்கிறது. அப்படி என்றால் என்ன? அலைகள் பாடக்கூடிய ஊர் என்பது அதற்கு பெயர். ஆகவேதான் அதற்கு தரங்கம்பாடி என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் உண்டானது. அப்படி இந்த தரங்கமாகிய அலை இருக்கிறதே, அது என்னுடைய புத்தியிலே அடித்து கொண்டே இருக்கிறது. எண்ண அலைகள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. நித்தம் ஒரு எண்ண அலைகள் உருவாகி நான் மாய வலையிலே விழுந்து கொண்டு இறைவனுடைய அந்த கருணையில் நான் மூழ்காமல் இருக்கிறேன். கடலை நாம் கேள்விப்பட்டிருப்போம். வாரி என்பதற்கு இந்த இடத்திலே கடல் என்று பொருள். ஆனந்தவாரி என்றால் இன்பக்கடல். இறைவனாகி இன்பக்கடலில் மூழ்க வேண்டுமென்றால் நாம் எது வழியாக சென்று மூழ்க வேண்டும்? பக்தி என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு வழியாகிய துறையின் வழியே நாம் இறங்கி, ஒரு கடல் இருக்கிறது அல்லது குளம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் அங்கே படித்துறை இருக்கும் அல்லவா? அந்த படித்துறையைத்தான் இங்கே பக்தி துறை என்று சொல்லுகிறார். நாம் என்ன செய்கிறோம்? அந்த படியிலேயே நின்று கொண்டிருக்கிறோம். இறங்க மனம் இல்லை. ஏன்? அப்படி இறங்குவதற்கு முன்னால் பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான சிந்தனைகளில் நாம் மூழ்கி அந்த அலை போன்ற எண்ணங்களில் மூழ்கி நாம் அந்த பக்தித்துறை வழியே சென்று இறைவனாகி இன்பக்கடலில் மூழ்காமல் படித்துறையிலேயே நின்று கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட முருகா, என்னுடைய அந்த புக்தி தெளிவது என்றோ, என்றைக்கு நான் பக்தியாகிய அந்த அன்பு வழியிலே அந்த துறையிலே நான் இறங்கி இறைவனாகிய முருகப்பெருமானாகிய அந்த இன்பக்கடலிலே நான் என்றைக்கு மூழ்குவேன்? என்னுடைய புக்தி என்றைக்கு தெளியும்? என்னுடைய சிந்தனையிலே இருக்கக்கூடிய அந்த தீய எண்ண அலைகளை எல்லாம் நீக்கி உன்னிடத்திலே சரணாகதி அடைய செய்ய மாட்டாயா? அது என்றைக்கு நீ கொடுப்பாய் என்று கேட்கின்றார் அருணகிரிநாதர். இப்போது தான் வேண்டுவதவற்றை கேட்டுவிட்டார். அடுத்து முருகப்பெருமானை உயர்வாக சொல்ல வேண்டுமல்லவா? அடுத்த வரிகளில் சொல்லுகின்றார். வெம் குருதி மெத்தி குதிகொள்ள வெம் சூரனை விட்ட சுட்டியிலே குத்தி தரம் கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே. பொங்குவெம் குருதி. இப்போது அந்த சூரபத்மனை அழித்த வரலாற்றை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். கந்தர் அலங்காரத்தினுடைய பல பாடல்களில் சூரபத்மனை எவ்வாறு வதம் செய்தார் என்று நமக்கு பல இடங்களில் அருணகிரிநாதர் பேசுகின்றார். அதே போன்று இங்கு சொல்லுகின்றார். பொங்குவெம் குருதி. பொங்கி வரக்கூடிய குருதி என்றால் இரத்தம். வெம் குருதி என்றால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்தமானது மிகவும் சூடாக இருக்கிறது. அப்படி அந்த சூடு நிறைந்த இரத்தம் இருக்கிறதே, அந்த பொங்கு வெம் குருதி, பொங்கி வரக்கூடிய அந்த இரத்தம் எதனால் பொங்கி வருகிறது? இந்த சுட்டியிலே என்று குறிப்பிடுகின்றார். சுட்டி என்றால் அந்த வேலாயுதம். வேலாயுதத்தை விட்ட மாத்திரத்திலேயே அது சூரனுடைய உடம்பிலே பட்டு குத்தி குதிகொள்ளுமாறு இரத்தம் எல்லாம் குதித்து, அந்த சூடாக இருக்கக்கூடிய இரத்தமானது குதித்து குபு குபு என்று வெளியே வரக்கூடிய அளவிற்கு அந்த சூரனை வதம் செய்யக்கூடிய முருகப்பெருமானே, அப்படி அவனை வதம் செய்து அமராவதி கொண்ட கொற்றவனே என்று சொல்லுகிறார். அமராவதி என்றால் தேவருடைய உலகம். தேவருடைய உலகத்திற்குத்தான் தேவேந்திரனுடைய அந்த அவன் ஆட்சிப்பிடம் நடத்தி கொண்டிருக்கிறானே, அந்த இடத்திற்கு அமராவதி என்று பெயர். அந்த தேவர் உலகத்தை வென்ற கொற்றவனே, அந்த தேவர் உலகத்தை இந்த சூரபத்மனிடமிருந்து காத்த கொற்றவனே. கொற்றவன் என்றால் அரசன், அப்படி ராஜாவாக திகழ்பவனே என்று முருகப்பெருமானை வேண்டி விரும்பி கேட்கின்றார். இப்படிப்பட்டவனாகிய நீ எனக்கு என்னுடைய அந்த எண்ண அலைகளை எல்லாம் நீக்கி என்னுடைய புத்தியை தெளிய செய்து முருகனாகிய இன்பக்கடலில் மூழ்குவதற்கு பக்தி என்னும் துறையிலே இறங்கி அந்த இன்பக்கடலில் மூழ்கி சிறப்படைய செய்வாயாக என்று முருகப்பெருமானிடத்திலே அருணகிரிநாத பெருமான் விண்ணப்பமாக வைக்கின்றார்.
இந்த பாடலை நாம் அன்றாடம் முருகனிடத்திலே பாராயணம் செய்யலாம். கந்தர் அலங்கார பாடலை பாராயணம் செய்வதனால் மனதிலே ஏற்படும் குழப்பங்கள், என்ன அலைகள் எல்லாம் நீங்கி இறைவனுடைய கருணையிலே நாம் மூழ்குவதற்கான வழி நமக்கு கிடைக்கும். ஆகவே அடுத்த கந்தர் அலங்கார பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.